ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா பாட்டி காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரிவாள் மனை மாட்டிருக்கும் கூட சாஸ்பன். சரிங்களா? எவ்வளோ தான் வெளிநாட்டில் வேலை செய்தாலும் அந்த காலத்தை எடுக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ்க்கு. சரிங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள், காலையிலேயே ஒரு நல்ல டிப்ஸு, முருங்கைக்கீரை சூப்பு. ஓகே, முருங்கைக்கீரை நல்லா பறித்து பசுமையாக வச்சுக்கணும். நாள் வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு ஈர துணியில் சுற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 2-3 அரிஞ்சு போடணும். பச்சை மிளகாய் 1 நறுக்கி போட்டுருங்க. போட்டுட்டு ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு நல்லா போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. அது 1.5 டம்ளர் கூட நீங்கள் சுருக்கி கொண்டு வந்துடலாம். இது காலையிலேயே நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பித்தம், மயக்கம், வாந்தி, ஜுரம், நம்ம உடல் சோர்வு, உடல் வலி எல்லாம் இருந்துச்சுனாலும் சரியாயிடும். சரிங்களா? மனசோர்வு வரும்போது உடல் சோர்வு தன்னாலே வரும். மனசோர்வு நீங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறை பிரார்த்தனை, கடமை செய்கிறது, கவலைப்படுறது நம்மளோட வேலை கிடையாது. சரிங்களா? கடவுள் வணக்கங்கிறது நம்ம கடமை செய்கிறது. அந்த கடமையை ஒழுங்காக செய்யுங்க. சரி? ஸோ அதை செய்யும்போது மனசோர்வெல்லாம் வராது. மனசோர்வு வந்துச்சுன்னா தான் உடல் சோர்வும் அடையும். மனசு தெளிவடைஞ்சால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச வரையும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். ஓகே மக்களே, தேங்க்யூ. இது பாரம்பரியமாக உள்ள ஒரு பாட்டி காலத்தில் உள்ள விஷயந்தான் இது. அந்த காலத்தில் முருங்கைக்கீரையெல்லாம் சுண்டி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. பருப்பு சாம்பார், கீரை வடை, கீரை அடை, இந்த மாதிரிலெல்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சேர்த்துக்குவாங்க. இது நிறைய ஹீமோக்ளோபின் உடையது. சரிங்களா? ஸோ உடம்புக்கு ஆரோக்கியமானதை சேர்த்து சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழணும். நம்ம மனசு ஏன் கஷ்டப்படுதுன்னா, நாம் சில நேரம் தவறான உணவு எடுத்திருப்போம், தவறானபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அதனால் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும். சிம்பிள் தான் பெஸ்ட்டு. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாழ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காத ஒன்று. இது இறை பலம் மிக்கவங்களுக்கும் இறை அன்பாளர்களுக்கும் இந்த லைஃப் கிடைக்கும். இது அழகான முறையில் ஏற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.